வாழ்வாங்கு வாழ வைக்கும் யட்சன். யட்சர்கள் மனிதர்கள் போலவே உருவம் கொண்டவர்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்கள், கந்தர்வர்கள் ஆகியோருக்கும் நன்மைகள் செய்ய விரும்புபவர்கள். இவர்களின் சக்தி அசாத்தியமானது. இப்படிப்பட்ட யட்சர் கூட்டத்திற்கு தலைவர் குபேரன். அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 வகை செல்வத்தையும் அளிப்பவர் குபேரன். இவரது செயலுக்கு பொருத்தமாக இவரை ஸ்ரீ லட்சுமி குபேரர் என்று அழைப்பார்கள். இத்தகைய சிறப்புடைய குபேரனுக்கு தனி கோயில் என்றால் அது எத்தகைய சிறப்புடையதாக இருக்கும்? சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு அருகில் உள்ள ரத்னமங்கலம் என்ற இடத்தில் கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீ லட்சுமி குபேரர். திருக்கோயிலை வலம் வருவோமா? நுழைவாயிலில் ராஜகணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். இங்குள்ள கிணற்றை சுற்றி விநாயகரின் ஷோடச மந்திரங்களுக்கு உரிய 16 கணபதி சிலாரூபங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நவகிரகங்கள் உட்பட அனைத்து தெய்வங்களும் இங்கு தத்தமது மனைவியருடன் அழகிய கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். பிரம்மா சரஸ்வதியுடன் தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார். வியாழன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம், பேனா ஆகியவை வழங்கப்படுகின்றன. குபேரனின் காவல் தெய்வமான ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரும் அருள்பாலிக்கிறார். அதிகமான திசைகள் இருந்தால் அந்த பைரவர் வழிபடலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் தாக்கம் சொல்கிறாங்க பாருங்கள். 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நேரங்களில் நாம் பைரவர் வழிபடும் பொழுது அந்த சனீஸ்வர தாக்கம் குறையும், திசைகள் குறையும் என்பது ஐதீகம். குபேரன் திருவேங்கடமுடையான் திருக்கல்யாணத்திற்கு கடன் கொடுத்தவர் என்பதா இங்கு பத்மாவதி தாயாருடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவியும் ஸ்ரீ சொர்ண கௌரியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது புதுமை. குலதெய்வம் எதுவும் தெரியாதவங்க கூட இந்த சொர்ண கௌரியை வழிபட்டா குலதெய்வத்துக்கு ஈக்குவல் பவர் அப்படி சொல்றாங்க, அதுக்கு சரிசமமான பவர்னு சொல்றாங்க. குபேரர் தனது மனைவி சித்திரலேகாவுடன் அமர்ந்திருக்க இவர்களுக்கு மேலே உள்ள பீடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தை அருள்பாலிக்க தனிச்சன்னதியில் கோயில் கொண்டுள்ள காட்சி அற்புதமாக உள்ளது. குபேர பகவான் தம் மடியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீரிப்பிள்ளையுடனே காட்சி தருவார். இதன் ஐதீகம் பார்த்தீங்கன்னா செல்வம் இருக்கும் இடத்துல எளிதில் நோய் அன்றிவிடும். பாம்பின் விஷத்தையே முறிக்கக்கூடிய சக்தி தான் கீரிப்பிள்ளை. அதனால தான் இங்கே லட்சுமி குபேர சன்னதியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பலிபீடத்தில் கீரிப்பிள்ளை அமைக்கப்பட்டிருக்கும். உப்பு பிளஸ் ஏரன் உபேரன். உப்பு செல்வத்தையும், ஏரன் என்பது பெருக்கும் என்பதனையும் குறிக்கும் என்கிறார்கள். உபேரன் என்பதே பின்னாளில் குபேரன் என்று மருவியது. பதுமநிதி, சங்கநிதி ஆகியோரை அருகில் கொண்டு இங்கு ஆட்சி புரிகிறார் குபேரன். நமக்கெல்லாம் எப்படி குபேரரோ, அதாவது சீன நாட்டு மக்கள் குபேரர் தான் ஹாப்பி மேன், லாஃபிங் புத்தான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குபேர பொம்மை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், தென்மேற்கு மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்கிறாங்களே, தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கணும். தினமும் காலையில் எந்திரிச்சோட்டி அவர் வயிற்றை தடவி கொடுக்கணும். நமக்கு எப்படி கிச்சு காட்டினா சிரிப்பு வருதோ அதே மாதிரி அவரோட வயிற்று பகுதியை தடவி கொடுத்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்கிற ஐதீகம். அதனால தான் அவர் பேரே பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேன், லாஃபிங் புத்தான்னு சொல்கிறாங்க. இக உலக வாழ்விற்கு தேவையான தனம், தானியம், பிள்ளைப்பேறு, பொன், பொருள், ஆரோக்கியம், கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை அருளுபவர் குபேரன். ரொம்ப கியூட் டெம்பிள், ரொம்ப தெய்வீகமான டெம்பிள். நல்ல எல்லாருக்கும் குபேரனோட அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு நம்மளை எல்லாம் ரட்சிப்பவர் அந்த வெங்கடாஜலபதி, கலியுக தெய்வம். அவரே தன்னுடைய கல்யாணத்துக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால குபேரங்கிட்ட தான் போயிருக்காரு. ஸோ யாருக்கு இல்லை ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்? நிறைய பேர்களை நானே இந்த கோயிலை பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த பாக்கியம் இன்றைக்கி தான் கிடச்சிது. ஸோ லக்ஷ்மி குபேரருடைய இந்த கோவில் மிகவும் அம்சமாக, லக்ஷ்மி குபேரர் மட்டும் இல்லை, நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனை கடவுளும் இங்கே ஒரே இடத்துல இருக்குது. இங்கு அண்மையில் குபேர யாகம் நடைபெற்றது. உலக நன்மைக்காக இந்த யாகம் நடத்தப்படுவதால் இங்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நன்மை பெற்று சென்றனர் என்பது கண்கூடு. குபேரனை வணங்கினால் செல்வம் குறையாமல் வளரும் என்பது ஐதீகம்.